வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வீக்லி CAD சேலஞ்ச் 7ஓட ட்ராயிங் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம Creo சாஃப்ட்வேரில் ட்ரா பண்ண போகிறோம். நம்ம யூடியூப் சேனல்லையே நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பெஸ்ட் டிசைனர் அப்படிங்கிறது எப்படி ஒரு கம்பெனி டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா ஒரே ட்ராயிங் தான் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேகமாக முடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க ஒன்று. இன்னொன்று, எவ்வளோ ஃபியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்லிட்டு வர்றது இதுதான், கம்மியான ஃபீச்சர் யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் டிசைனில் இருக்கக்கூடிய ஸ்கில். நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட்டான ட்ராயிங் வரையலாம். பட் எல்லாருமே கம்மியான ஃபீச்சர் யூஸ் பண்ணி வரைகிறாங்களா அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நம்ம வீக்லி CAD சேலஞ்சிலே வந்துட்டு நம்ம எதுக்காக இந்த சேலஞ்ச் ரன் பண்ணுறோம் அப்படின்னாலே கம்மியான ஃபியூச்சரில் ஒரு ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த ட்ராயிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு ஃபில்லட் இருக்குது. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபில்லட் இருக்குது, அப்புறம் மெட்டல் ரிமூவ் இருக்குது, ஹோல் இருக்குது. இது எல்லாம் வந்து மினிமம் எத்தனை ஃபியூச்சர் யூஸ் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து ரெண்டு ஃபியூச்சரில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் அண்ட் எக்ஸ்ட்ரூட் கட். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபீச்சர் இருந்தால் போது நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் Creo சாஃப்ட்வேரில். ஓகேங்களா, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ண போகிறேன். இந்த ஃப்ரண்ட் வியூவில் இந்த மிடில் இருக்கிற லைனை தவிர மற்ற எல்லா லைனையும் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மிடில் இருக்கிற லைன் இந்த லைன் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் இதை மட்டும் ட்ரா பண்ணி ஃபுல்லு நம்ம ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி இங்கே இருக்கிற மெட்டில் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃப்ரண்ட் பிளேன் மட்டும் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட்டு வியூ மட்டும் ட்ரா பண்ண போகிறேன். நான் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிவிட்டேன், நீங்கள் ஒர்க்கிங் டைரக்டரி செட் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து வீக்லி CAD சேலஞ்ச் 7 ஓகே பார்ட் MMNS சாலிட். ஸோ வியூஸ் ஆன் பண்ணிக்கிறேன். நான் இப்போ இந்த ஃப்ரண்ட் இந்த பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் போகிறேன். ஸ்கெட்ச் வியூ. ஸோ ஒரு பேஸ், இது மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கான டைமென்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு மற்ற லைன்ஸ் ட்ரா பண்ணலாம். இதோட பேஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் லென்த்து 60 இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 10 mm ஹைட், அதுக்கப்புறம் அகைன் ஒரு 10 mm. ஸோ அப்போ 20 எடுத்துக்கலாம். 60, 20. இந்த லென்த் நம்மளுக்கு இப்போதைக்கு தெரியாது, பட் மேலே இருக்கிற வியூஸ்லையும் கொடுக்கல, இது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 60, 20 மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இது ஓவரால் லென்த் வந்து 60, இந்த ஹைட் வந்து 20, இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை நம்ம அப்புறம் டிசைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கீழேருந்து 20 mm தள்ளி இந்த சென்டர் பாயிண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். இந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸாக வச்சுட்டு இந்த ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த ஒரு சர்க்கிளும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ இந்த ஹைட்டு 20 தெரிஞ்சிருச்சு. இந்த வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா இதுவும் வந்து 20 தான் வரும். ஏன்னா இது பாருங்க, இது ரேடியஸ் 20 தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நான் வந்து இங்கேருந்து 20 இங்கேருந்து 20 வச்சு இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். சர்க்கிள் வந்து டயாமீட்டர் 20, ரேடியஸ் 20. ஸோ எல்லாமே 20 தான் வருது. இப்போ நான் சர்க்கிள் போய்க்கிறேன். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இது வந்து இதில் டச் பாயிண்ட் இருக்கிற மாதிரி, இந்த லைனில் டச் பண்ணுற மாதிரி நான் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்தது டைமென்ஷன். இதோட டைமென்ஷன் வந்து டயாமீட்டர் 20. இது வந்து அவுட்டர் சர்க்கிள் வந்து ரேடியஸ் 20, அப்போ டயாமீட்டர் 40. ஓகேங்களா, அடுத்தது மறுபடியும் ஒரு சர்க்கிள், இன்னர் சர்க்கிளோட டயாமீட்டர் 20. சரிங்களா, அடுத்தது ஜஸ்ட் நம்ம லைன் போயிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். தென் டெலிட் செக்மெண்ட். ஸோ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுங்க. லைன் இல்லை, ஓப்பன் எண்டாக இருக்குது. இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாம். அடுத்தது இங்கே ஒரு ஃபில்லட் வந்திருக்கு, அது வந்து 10 ஆல்ரெடி பார்த்தோம். ஃபில்லட்டில் போயிட்டு ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், இதோட வேல்யூ வந்துட்டு 10. ஓகேங்களா, ஓவரால் 20. ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு 10. ஸோ அதில் பாருங்கள், எல்லாமே நம்ம ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். இந்த எக்ஸ்ட்ரூடோட டோட்டல் திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 40 கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் எவ்ரிதிங் ஓகே. ஜஸ்ட் ஐ கோயிங் டு கிளிக் ஓகே. தென் எக்ஸ்ட்ரூட், Control D,
அண்ட் இது வந்துட்டு 40. நான் வந்து பேக் சைடில் இருக்கிற மாதிரி ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் சிமெட்ரி கொடுத்தாலும் ஓகே தான். 40 அப்டேட். நெக்ஸ்ட்டு இந்த சர்ஃபேஸ் ஸ்கெட்ச் போய்க்கிறேன். ஸ்கெட்ச் வியூ. இதில் நான் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ரெக்டாங்கிள் இங்கே கிளிக் பண்ணி இது வரைக்கும் அவுட்டரில் ட்ரா பண்ண போகிறேன். இந்த ரெக்டாங்கிளுக்கு எனக்கு ஒரே ஒரு டைமென்ஷன் மட்டும்தான் வேணும். இந்த டைமென்ஷன் 10 mm. அப்போ மற்ற டைமென்ஷன்லாம் தேவையில்லையா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. இந்த டைமென்ஷன் எக்ஸ்ட்ரா மட்டும் ட்ரா பண்ணிக்கங்க. இந்த ஸ்கெட்சை விட ஹைட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க. இப்போ இதை நான் வந்து அகைன் ஸ்கெட்சுக்கு ஓகே கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூடு போகிறேன். ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். மெட்டல் ரிமூவ். இந்த மெட்டல் ரிமூவ் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா 20க்கு மெட்டல் ரிமூவ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 20க்கு ரிமூவ் பண்ணிவிட்டு டிக் மார்க். ஸோ வெரி சிம்பிள். நம்ம வந்து ரெண்டே ப்ரொஃபைல், ரெண்டு ஃபீச்சர் யூஸ் பண்ணி இந்த ட்ராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளுக்கு இந்த ட்ராயிங் கிடச்சிருச்சு. இதோட ஐசோமெட்ரிக் வியூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது மாதிரி இனிமேல் இருக்கக்கூடிய எல்லா நம்மளுடைய வீக்லி CAD சேலஞ்ச் ட்ராயிங்கும் இது மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள், மினிமம் ஃபீச்சர் யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம CAD தமிழ் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள். CAD நிறைய கற்றுக்குங்க. நன்றி, வணக்கம்.